ரஞ்சித் அண்ணா அவரோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு, அவர் எப்படி மாற்றிக்கிட்டா அவர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கடந்த 2 வாரமா வந்து ஆஃப் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுது. ரொம்ப ஆஃப் ஆயிட்டாரு. எங்கேயுமே வந்து லைவ்லயே கூட அவரை எங்கேயுமே பார்க்க முடியல அதிகமா. இப்படியே இருந்தாருன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா ஒரு நாமினேஷன்ல வருவாரு. நெக்ஸ்ட் வீக் அவர் போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சௌந்தர்யா அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கிற விஷயத்துல நிறைய பேசுறாங்க. நெகட்டிவா இருக்க விஷயத்துல தட்டி விட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுலயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னா மேல வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. டாப் 5க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருண் அவரை பத்தி என்ன சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் அருண் வந்து டாப் 5க்குள்ள வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாட். சிவகுமார் கிட்டத்தட்ட விஷால் மாதிரி பின்னால பேசுறாரு. இப்போ கொஞ்சம் இந்த ஒரு குணத்தை மட்டும் மாத்திக்கிட்டாருன்னா மேக்ஸிமம் ஒரு 80 to 90 டேஸ் அவர் வருவாரு. விஷா ஸோ தோசியை தட்டி உள்ளானா விட மாட்டீங்களே. ஏதாவது ஒருத்தர் விஷாலை எடுத்து போட்டுறீங்க. அவன் எனக்கு கழுவி கழுவி ஊத்துறான். ஊத்துங்கடா பரவாயில்ல. Taste the Daily. ரிஃப்ளெக்ட் நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் டே 47 இருக்கோம். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட பிரியா அவர்கள் எழுந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன் மேம். என்னென்னா வந்து ஸோ நான் ஒரு 5% வந்து மைண்டில் வச்சுருக்கேன். ஸோ இவங்களோட கேம் ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஸோ இப்போ எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இவங்க வந்து இந்த கேமை மாற்றினா மேபி இவங்க ஒரு ஃபைனலிஸ்ட்டாவோ ஸோ அல்ல டைட்டிலாவோ ஸோ வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இவங்களுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. பட் அவங்க இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும். இவங்க கேம் பிளே வந்து முன்னாடி இப்படி இருந்துச்சு ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் அண்ணா. ஸோ அவரோட கேம் பிளே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அவர் எப்படி மாற்றிக்கிட்டா அவர் வந்து ஃபைனலிஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபர்ஸ்ட் வீக் வரும்போது ஒரு விதமான கலபரத்தை உண்டாச்சு. 2வது வீக் வந்து அவர் அப்படியே ஆப்போசிட்டாக தெரிஞ்சார் எல்லாருக்கும். அப்போது அவரை நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கினார். அது 3rd வீக் வந்து அப்ளை ஆச்சு. அப்போ எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப பிடிச்சிது. 4th வீக் வரும்போது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வராங்கன்னும் போது அந்த ஸ்டோரி விஷயமாகவும் சரி எல்லாத்தையுமே அதுக்கு முன்னால் ஹோட்டல் டாஸ்க்லேயே வந்து நம்மளுக்கு அவருடைய நடிப்பு நல்லா தெரிஞ்சுது. நல்லா ஆக்ட் பண்ணார். அந்த மூன் வாக் மூர்த்தின்ற மாதிரி வந்து நல்லா அவரால் என்னென்னலாம் ப்ளே பண்ண முடியுமோ பண்ணார். மேக்ஸிமம் அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. ஆனாலும் இவங்க பெஸ்ட்டில் வந்து ஒரு வாட்டியும் என்னவோ தான் அவரோட பேர் சொன்னாங்க. மற்றபடி சொல்லலை. பட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் அவர் இருந்தார். பட்டு கடந்த 2 வாரமாக வந்து ஆஃப் ஆயிட்டாரோ அப்படின்னு தோணுது. ரொம்ப ஆஃப் ஆயிட்டார். எங்கேயுமே வந்து லைவ்லேயே கூட அவரை எங்கேயுமே பார்க்க முடியல அதிகமாக. ரொம்ப பார்க்கவே முடியல. அவருடைய குரலே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது 2 வாரமா. எனக்கு அந்த பர்சன் எலிமினேட் ஆயிட்டாரோன்ற மாதிரியெல்லாம் வந்து தோணுச்சு. நிஜமாவே தான். அந்த மாதிரிலாம் வந்து இருக்காரு. பட் இப்படியே இருந்தாருன்னா வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக ஒரு நாமினேஷனில் வருவார். நெக்ஸ்ட் வீக் அவர் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அவர் இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா இன்னும் என்டர்டெயின்மெண்ட் வைஸ் அவர் இன்னும் நல்லா வந்து விளையாடணும். என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். அதை தாண்டி ஃபிசிக்கல் கேம்ஸ் வரும்போது அதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுக்கணும். விட்டு கொடுக்காம இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது தான் மெயினாக இந்த கேம். உனக்கு நான் விட்டு தரேன், எனக்கு நீ விட்டுத்தா அப்படின்றதே கிடையாது. எந்த போட்டியாக இருந்தாலும் 10 போட்டியாக இருந்தாலும் அந்த 10 போட்டியிலையும் நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் அவருக்கு இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ஆர்வம் இருந்தால் அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக் கிளம்பிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தில் நிறைய பேசுகிறாங்க. நெகட்டிவாக இருக்க விஷயத்தில் தட்டி விட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் நெகட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். நெகட்டிவாக ஹேண்டில் பண்ணால் தான் நீங்கள் அங்கே சர்வே பண்ண முடியும். ஸோ எப்போ பார்த்தாலும் ஜெஃப்ரி கூட சுற்றுறதை நிறுத்திட்டு கேர்ள்ஸ் கூட என்ன பேசணும், என்ன டீம் எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு மீட்டிங் போட்டு அதை முன்னெடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் தான் எடுப்பாங்க. நான் போய் கலந்து பண்ணல இருக்கக்கூடாது. யார் எடுக்கிறாங்களோ இல்லையோ அது கேப்டனாக இருந்தவங்க தான் செய்யணுமா, இல்லை மஞ்சரி அந்த மாதிரி தலைமையாக நிற்கிறவங்க தான் செய்யணுமான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது. நீங்களா உட்காந்து பேசுங்கன்ற. மச்சான் வா மச்சான் மீட்டிங் போடலாம், நம்ம டீம் சரியில்லை, இப்போ இந்த டாஸ்கில் நம்ம தோத்துட்டோம், அதுக்கு ரீசன் வந்து நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அதை என்ன தான் இருக்குன்றதை பேசி டாஸ்க்குன்னு வரும்போது நம்ம எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதை பிளான் பண்ணி பண்ணுவோன்ற அந்த ஒரு பேஸ் வந்து சௌந்தர்யா கூட அதை எடுக்கலாம் அப்படிங்கிற. இப்போ ஜாக்லின் எங்கே பார்த்தாலும் சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஜாக்லின் அங்கே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது யாருக்குமே தெரியாது. ஜாக்லினால ஒரு சண்டை வருதுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர்த்து சண்டை இருந்தால் ஜாக்லின் இருப்பாங்கன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி வெளியில் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க நிறைய விஷயங்கள் உள்ள இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணலாம் நம்மளுக்குள்ளே இது மாதிரி இல்லை, பாரு அவங்கக்கிட்ட ஒற்றுமை இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று மத்தியானம் கூட சொன்னாங்க சௌந்தர்யா கிட்ட. அது எபிசோட வந்தால் தெரியல.
நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருக்காடா நீயே சொல்கிறா அப்படின்வாங்க சௌந்தர்யா கிட்ட. அவனுங்க கிட்ட இருக்குடா நம்ம கிட்ட இல்லைடா அது அப்படின்வாங்க. ஏன்னா அது அது ரொம்ப தேவை. இந்த டீமாக ஒர்க் பண்ணும்போது அது தேவைன்றதை வந்து சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல சௌந்தர்யாவோட இன்புட் இருக்கணும். மேலாப்பில் இப்போ காலையில் நேற்று சொன்னாங்க இல்லையா எபிசோடில், டாஸ்க் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாலே எடுத்துட்டிங்களே, இது எப்படி நியாயமாக இருக்குமா விளையாட்டுக்கு? டாஸ்க் பெல் அடிச்சதுக்கப்புறம் எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்றாங்கல்ல. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நியாயம் அநியாயம் பார்த்து பாய்ஸ் விளையாடலை. அப்போ நீங்களும் அது மாதிரி விளையாடணுன்ற அவசியம் இல்லை. அவங்க பெல் அடிக்கும்போது தான் அந்த செங்கோல் எடுத்தாங்களா இல்லை முன்னாடியே எடுத்துட்டாங்களான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ரெடியாக மேக்கப் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு போயிருந்தீங்க, உங்கள் வாழை தூக்கிட்டாங்களே. அவங்க அவரை கேட்டால் டாஸ்க் பெல் அடிச்சிட்டாங்கன்றாரு, இவங்கள கேட்டால் அடிக்கலன்றாங்க. இப்போது அங்கே ஒரு குழப்பம் இருக்குல்ல. ஸோ இதுக்கெல்லாம் எல்லாருமே தான் பொறுப்பு. அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நீங்கள் பொறுப்பு ஏற்றுக்கணும் அப்படின்றேன் நான் சௌந்தர்யாவை. அப்படி இருந்தாங்கன்னா ப்ளே வைஸ் நல்லா பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஃபிசிக்கல் கேம்ஸ்லாம் நல்லா தான் விளையாடுறாங்க. ஒரு சில கேமில் விட்டுடுறாங்க. பட் ப்ளே வைஸ் நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னா மேலே வரத்துக்கு நல்லா ஒரு வாய்ப்பு. டாப் 5க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அருண் அவரை பற்றி என்ன சொல்கிறது? மேனிப்புலேஷன் அருண், ட்ரிகர் அருண், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். மாக் அருண் நேற்று அவ்வளோ மாக் பண்ணார் லைவில். அதெல்லாம் எதுவுமே வரவே இல்லை எபிசோடில். அது ஏன்னே தெரில. ஏதோ இவங்க கிரீடம் காணாமல் போச்சு கேர்ள்ஸோடது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு எங்களோட கிரீடத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் தரோம் அப்படின்னும் போது ரொம்ப சண்டை போடுறாங்க. இவங்க யார் எடுத்தாங்க? உங்கள் ஆளுங்களே எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வச்சது இவங்க தான், அருண் அவங்க பாய்ஸ் டீம் தான். ஆனால் உங்கள் ஆளுங்க தான் எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வைங்கன்னும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்கலனா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போய் ராணி பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்துடுறாங்க தளபதி. அப்போது அந்த இடத்துல இருந்து ஓ எங்கள் ராஜா அங்கே வரலன்னாலும் அவரோட கிரீடம் அங்கே இருக்குது, அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கோங்க, ராஜா வாழ்கன்னு சொல்லிக்கோங்க. எங்கள் ராஜா எங்கள் ராஜா வரத்தவல அவரோட கிரீடமே அங்கே இருந்தாலே போதும், அந்த நாடு அவரோட நாடு தான், ராஜா வாழ்க இப்படிலாம் சொல்லி இரிட்டேட் பண்ணுறது கேர்ள்ஸுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு. தேவையில்லாத இவர் பேசி 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 இது பேர் தான் மாக்கிங்ன்ற. நான் இதெல்லாமே எபிசோடில் பார்த்தீங்களா நீங்கள் இந்த மாதிரி பேசுனத? ஆனால் அவ்வளோ பேசினார் அருண், அவ்வளோ பேசினார். பயங்கர கோவம் வருது. ஜாக்லின்லாம் அமைதியாக இருக்காங்க, கண்ட்ரோல் பண்ணிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க எல்லா கேர்ள்ஸும், டாஸ்க் எப்போ முடியும்ன்ட்டு. அந்த அளவுக்கு சாச்சனாலாம் சீட்டில் உட்கார முடியல சாச்சனாவில். அவ்வளோ ஒரு டென்ஷன் சாச்சனாக்கு. அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணதுனால அருண், என்னை பொறுத்த வரைக்கும் அருண் வந்து டாப் 5க்குள்ளே வரக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாட். மாக் பண்ணியே வந்துடலாம் அப்படின்னா லாஸ்ட் இயர் எக்ஸாம்பிளுக்கே எடுத்துக்கலாம். புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல. புள்ளி பண்ணவங்க கேங் வந்து வரவே கூடாதுன்னு நினச்சாங்க. அவங்க வரக்கூடாதுக்காக இவங்களுக்கு ஓட்டு போச்சு. அப்போ அப்படி பார்த்தா இவரும் கிட்டத்தட்ட புள்ளி பண்ணுற மாதிரி தான் பண்ணிருக்காரு. இப்போ இவர் வரதுக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் வந்தாலும் அவ்வளோ தூரம் வராரு அப்படின்னா சேனல் சப்போர்ட் மட்டுமே தான். மற்றபடி மக்களோட சப்போர்ட்னால அவர் மேலே வரல. இதுதான். ஓகே. சிவகுமார் அவர் வந்து ரொம்ப சொன்ன மாதிரி குட் புக்ஸில் இருக்கணும்னு நினச்சி ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதை பண்ணாமல் அவர் கிட்டத்தட்ட விஷால் மாதிரி பின்னால் பேசுகிறாரு. இப்போ கொஞ்சம் ரஞ்சிதா கிட்ட வந்து தீபக்கை பற்றி பேசுகிறாரு. அப்போ பேசும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட சொன்னார், நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நான் வந்து சொன்னேன், நீங்கள் பாத்திரம் கழுவும்போது என்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். அப்போ ரஞ்சிதா கேட்டிங்களா அப்படின்னா கேட்டேன். இதை நீங்கள் தீபக்கிட்ட கேட்டிங்க ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் வந்து டாஸ்க்கு போனது வந்தது டாஸ்க்கை பற்றி இதெல்லாம் நீங்கள் பின்னால் சொல்கிறத நீங்கள் முன்னால் சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ன்ற அந்த ஒரு குணத்தை மட்டும் மாற்றிக்கிட்டாருன்னா மேக்ஸிமம் ஒரு 80 to 90 days அவர் வருவார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய சப்போர்ட் வெளியில் இருக்கணும். மக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருந்தால் அவர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தூசியை தட்டி உள்ளானா விட மாட்டீங்களே, ஏதாவது ஒருத்தர் விஷாலை எடுத்து போட்டுறீங்க, அவன் எனக்கு கழுவி ஊற்றுறான், ஊற்றுங்கடா பரவாயில்ல. ஸோ விஷால் பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல பிளேயர், நல்ல என்டர்டெய்னர். ஆனால் பின்னால் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடணும், பொண்ணுங்களை பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடணும். இது மட்டும் பண்ணிட்டார்னா அவர் வந்து டாப் 3ல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அது பண்ண மாட்டார். அந்த மாதிரி பேசாமல் எங்களால் இருக்க முடியாது. நாங்கள் அப்படி தான் பேசுவோம். ஸோ நாங்கள் வந்து பின்னால் பேசுவோம், பொண்ணுங்களை பற்றி பேசுவோம், பொண்ணுங்க எப்படி நடக்கிறாங்க போகிறாங்க வராங்கிறத பற்றி பேசிட்டு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கார்ல. அது வந்து அந்த மாதிரி இருந்தால் எனக்கு தெரிஞ்சு தர்ஷன் மாதிரி ஒரு 70 days 80 days வருவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே தூக்கிடுவாங்க.